தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? 27வது வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் நடுவில் இருக்கிறதுனால நீங்கள் யாராய் அறியப்படுகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் அறியப்படுகிறீர்கள். ஏங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துவது கிடையாது. வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் பிலிப்பியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் ஆவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல், க்ளோரி டு காட், பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்படாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் நான் என்ன செய்கிறேன்? க்ளோரி டு காட், என்னுள் மிகுந்த தைரியத்தோடும் ஜீவனானாலும் சாவானாலும் என் சரீரத்தில் தேவன் மகிமைப்படுவார் என்று க்ளோரி டு காட் நான் நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய நம்பிக்கைக்கு தக்கதாக அது முடியும். நான் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை நம்புகிற நம்பிக்கைக்கு தக்கதாக உங்களுடைய காரியங்கள் முடிய போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல இந்த கால வேளையிலும் நாமும் சொல்லலாமே, நான் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் தேவன் எனக்குள் இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு தக்கதாக உங்கள் காரியம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பயப்படாத. உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து பயப்படாத. உன் வாழ்க்கையில் இன்றைக்கு வரப்போகிற எதிர்மறையான பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாத. எப்பொழுதும் போல இப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் உன்னை அணுகாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்யும்படி உனக்கு துணையாய் அவர் இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Glory to God.
நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இருந்து என் காரியத்தை எல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ண அப்பா, என் நடுவில், என் பிரச்சனையின் நடுவில், என் குடும்பத்தின் நடுவில், என்னுடைய வியாதியின் நடுவில், என்னுடைய வேலையின் நடுவில், என் பிஸ்னஸின் நடுவில் நீங்கள் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என் காரியம் ஜெயமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.